சென்னை வந்து கூமாப்பேட்டி வந்து ஒரு அமேசான் காடு மாதிரி. ஓகே. சென்னை வந்து ஒரு காங்கிரீட் காடு மாதிரி. ஓகே. கிராமப்புற வாழ்க்கைக்கு அப்படியே அப் அண்ட் டவுனா இருக்கு. சென்னை வந்து நல்லா பார்க்க பெரிய கட்டிடங்கள்லாம் அதுல இருக்கு. ஆனா ரோட்ல ஒரு கொஞ்ச நேரம் 2 நாள் கண்ணூரா தூக்கி எரியுது. தூசி படிஞ்சிருது. ஆனா அங்க கூமாப்பேட்டில அப்படி கிடையாது. ஆனா நல்ல ஊரு. ஓகே. இப்ப சென்னைக்கு வந்திருக்கீங்க. இங்கதான் வந்து கொஞ்ச நாள் தங்க போறீங்கன்னு ஆமாண்ணா. கேள்விப்பட்டோம். ஆமா. அது என்ன வேலைகள் சம்பந்தமா? என்ன இது காரணமா? அதாவது சென்னை வந்து இங்க வந்து கூட ஏதாவது ஒரு கடையில வேலை பார்த்துக்கிருவேன். இல்லைன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துக்கிருவேன். இப்போ வரைக்கும் கூமாப்பேட்டிக்குள்ள இருக்க வேணாம். இல்ல அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல இது எதனால அந்த முடிவு திடீர்னு? அதாவது ஒரு கூமாப்பேட்டி வந்து இன்னைக்கு உலக அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டா. ஓகே. வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனா கூமாப்பேட்டில 5 வருஷமா பிளவக்கல் டேம்பு வந்து முடங்கி இருந்துச்சு. உன்னையால மட்டும்தான் அது மீண்டும் வெளியே கொண்டு வந்தோம் இல்லாம இப்ப 10 கோடி கவர்மெண்ட் ஒதுக்கி அதை புறநோத்தம் கொண்டு வந்துடும் சொல்றாங்க. இந்த முடங்கி கிடந்த இந்த பிளவக்கல் டேம்பு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து கலெக்டர் நேரடியா விசிட் பண்ற அளவுக்கு வச்சுட்டேன். அங்கிட்டு ஏதாவது உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஏதோ நல்லதோ கெட்டதோ வந்துடக்கூடாதுன்னு அம்மா அப்பா வந்து அப்பா வந்து கொஞ்ச நாள் வெளியேறு வெளியேறுண்டாங்க. எனக்கு அம்மா அப்பா சொல்லிதான் வெளியே போறேன் தவிர என் ஊரை என்ன விட்டு கொடுக்க முடியல.